ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோழன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார். சரி, இவர் எதுனா சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, வண்டி சாவி எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. வாங்க சோழன் நம்ம போகலாம் அப்படின்னு. காரில் ஏறுங்க அப்படின்னா, கார் வேண்டாம், நம்ம வண்டியில் போகலாம். எதுக்கு 2 வீலரில் அப்படின்னு. வாங்க வெளியே போயிட்டு வரல, உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, வாங்க வெளியே போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வருவோம் வாங்க அப்படின்றாங்க. திரும்பி இந்த வீட்டுக்கு வரணுமா? நான் வரமாட்டேன், நம்ம மொத்தமாக இங்கேருந்து போயிடலாம், வீடாங்க இது, என் கூட பிறந்தவங்களாம் இவங்கெல்லாம் அப்படி எப்படின்னு சோழன் பேசிகிட்டே இருப்பார். நிலா சரி விடுங்க வாங்க ஒன்றில் உட்காருங்க. இன்னும் நீங்கள் ஓட்ட போகிறீங்களா? ஏன் நான் ஓட்டினா உட்கார மாட்டிங்களா? இல்லை எங்கனையாவது தள்ளிட்டிங்கன்னா? ஓ, நான் தள்ளிடுவேண்ணா, அப்போ நான் நல்லா ஓட்டலையா அப்படின்ட்டு அவங்க பேசுவாங்க. இல்லைங்க நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, அப்படி கீழே விழுந்தால் கூட பரவாயில்லைங்க, அடிப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்வாங்க. சரி, அப்படியே பேசிகிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் முன்னாடி கொண்டாந்து நிலா வந்து நிறுத்துவாங்க. வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்வாங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு. பாருங்கள், பசியில் கூட அந்த கோபம் இருக்கும். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் தானே சொல்லுவீங்க இந்த ஹோட்டலில் பரோட்டா தோசைலாம் சூப்பராக இருக்கும், சிக்கன் கிரேவியெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. சோழனுக்கு மனசே இருக்காது. சரி நீங்கள் நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்வாங்க நிலா. நீங்கள் போய் உட்காருங்க, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சோழன் போவார். போயிட்டு 2 பரோட்டா 2 தோசை சிக்கன் கிரேவி எல்லாம் ஆர்டர் பண்ணுவார். அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த டேபிளில் கொண்டாந்து சர்வேர் வந்து வைப்பார். வச்சோன்னே நிலா வந்து சாப்பிட்றதுக்கு போவாங்க. இப்படி சாப்பிடக்கூடாதுங்க, பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கிரேவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பரோட்டா வந்து சோழன் வந்து பிச்சு போடுவார். அதுக்கப்புறமா அந்த கிரேவி ஊற்றுவார். நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கு வேணாங்க, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்வார். சாப்பிடுங்க சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அவரும் அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிடுவாங்க. நிலா அப்படியே சிரிப்பாங்க. ஏங்க நீங்கள் மட்டும் எப்படிங்க என்னை நம்புனீங்க? ஆமாம் சோழன், உங்களை போய் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நீங்களாம் அவ்வளோ ஒன்றும் கெத்தெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சோழன் வந்து அப்படியே ரொம்ப சோகமாயிடுவார். சும்மா சொன்னேன் சோழன், நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, எனக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த சந்தோஷத்தில் என்னங்க, முட்டை ஆம்லேட்டு சொல்லட்டுமா அப்படின்ட்டு முட்டை ஆம்லேட்டு சொல்லி அதையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வெளியே பார்த்திங்கன்னா நடேசன் பாட்டு கேட்டுன்னு இருப்பார். ஏதோ ஒரு பாட்டு சோழனுக்கு ஏற்ற மாதிரி பாடின்னு இருக்கும். உடனே நிலா போய் ஏன் அப்படின்ட்டு அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து தான் பாண்டி வந்து என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்குவார். அதுக்கப்புறமா பல்லவன் கட்டி பிடிப்பார். என்னை விடுங்கடா, நீங்கள்லாம் என்னை நம்பலைல்ல, நீங்கள்லாம் என் வீட்டு ஆளுங்களாடா, என் அண்ணனாடா, என் தம்பியாடா, நீங்கள்லாம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதாடா, எப்படா இப்படி நம்பி இப்படி பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்பார். உடனே நடேசனும் உள்ளே வருவார். எல்லாருமே வந்து சாரிடா, இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம், எங்களுக்கே தெரியுதுடா தப்புன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சேரனும் வருவார். சேரன் வந்து கட்டிப்பிடிப்பார். அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிடறா ப்ளீஸ்டான்னு. சரி போனால் போட்டோம், உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். இதெல்லாம் நிலா பார்த்துட்டே இருப்பாங்க. நடேசனும் பார்ப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிலாவுக்கு. இனிமேல் எந்த நேரத்துலையும் உன்னை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்டா, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்புறமா சேரனும் சொல்லுவாங்க. சரி விடுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை நடேசன் நாங்கள் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.